கோடைமலை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, மானிருந்த விளையாடும் மயில் தோகை விரித்தாடும், மயில் தோகை விரித்தாடும் பேர்பட்ட நாடுன்னு சொன்னா விருதுநகர் என்ற விருதுபட்டி நன்னகரத்திலே, அதாவது சான்றோர் குல வம்சத்திலே பிறந்தவர் தான் சரி குமாரசுவாமி நாடார். ஆமாம்மா, யாருப்பா? குமாரசாமி நாடார். அவருக்கு மனைவி யாரு யாரு? அம்மா சிவகாமி அம்பாள். ஆமா ஆமா, எந்தம்மா? அவங்க நம்ம ஆமா, குமாரசுவாமி நாடாரும் சிவகாமி அம்மாளோ, சிவகாமி அம்மாளோ ஆண்டு வரும் நாளையிலே அழகா இருக்கும். பள்ளிக்கூடம் போனாதான் படிப்பறிவு இருக்குன்னு படிப்பறிவே கிடையாது. ஆனா என்ன மாதிரி ஆள்கள்லாம் படிக்கணும்னு சொல்லிதான் ஐயாவே வாழ்ந்திருக்காரு. சரி, அவர் யாரு? யாரு யாரு? அணைய கெட்டியவர். சரி, நம்ம ஐயா. 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம். ஆமா, பேருதான் படிக்காத மேலே. சரி, ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் படிக்கணும் காரணம்னா ஐயா தானே. ஐயா வந்த போய் தானே சரி படிச்சிருக்கோம். ஆமா ஐயா. 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி 15ஆம் தேதி வந்து அவதரிச்சாரு. சரி, யாருக்கு? யாருக்காக? குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும். சிவகாமி அம்மாளுக்கும் ஒரு பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்துல ஒரு பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்னா சரி அவர் குலத்திற்கு தகுந்தவாறு பேர் கொடுப்பாங்க. ஆமா, நம்ம குலத்திற்கு தகுந்தவாறு தானே பேர் கொடுக்கணும். நீ என்ன குலம்? நானும் செல்வி நாடார் குலம். அதனால எங்க அப்பா எனக்கு செல்வின்னு பேர் வச்சிருக்காங்க. பேர் வைக்கணும். ஆமா, அவங்க குலத்திற்கு தகுந்தவாறு பேர் வைக்கிறதா உலக வழக்கம். நம்ம தாளக்காரர் என்ன குலம்? சோத்துமாடு பரம்பரை. அழகா வச்சிருக்காங்க. அவர் பேரு சோத்துமாடு. அழகா இருக்கு. குலத்திற்கு தகுந்த சரி. அப்ப அவங்க பாட்டி சரி குலதெய்வமான காமாட்சி என்ற பெயரை அளித்திருக்காரு. அவரை செல்லமா ராசா ராசான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. சரி, அதனாலதான் காமராஜர் என்ற பெயர் கொடுத்து பிறந்ததொரு காமராஜரை தாயும் தகப்பனுமாக எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா வளர்த்து வருகின்றார்? ஆளோட்டி நீராட்டி பௌசுடனே வளர்த்துவாரா, ஆளோட்டி நீராட்டி பௌசுடனே வளர்த்துவாரா, பாட்டி சேரி ஓட்டி
வரக்கூடிய வேளையிலே வரும் நாளையிலே வரும் நாளையிலே பெருந்தலைவர் காமராஜர் 1வது வயதிலே ஊந்தி விளையாடுவாராம் 2வது வயதிலே இருந்து விளையாடுவாராம் 3வது வயதிலே செய்யாமல் வளர்ந்துவாராம் 4வது வயதிலே கடந்தோடும் பிராயணதான் 5வது வயதிலே 6வது வயதிலே அறிவு பள்ளி படிக்க வாராம் 5வது வயதிலே அவன் பிறந்ததொரு காமராஜருக்கு 1வது வயதிலே ஊந்து விளையாடுகிறார் ஊந்து விளையாடுகின்ற 2வது வயதிலே 5 வயதாச்சியா சரி. ஒரு பிள்ளைக்கு 5 வயசு ஆச்சுன்னு சொன்னா சரி. என்ன செய்வாங்க என்ன செய்யணும் அம்மா? பள்ளிக்கூடத்துக்கு ஓ அனுப்பணும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும். படிப்பறிவு வேணும்ல ஆமா கண்டிப்பா திசை தெரியணும்னா படிப்பறிவு வேணும் அல்லவா? ஆமா எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்ல வந்து இருக்கோம் ஆமையா. கருவந்தாமா நன்னகரில இருந்து ஆ. இன்னைக்கு ஐயாவோட வாசலுக்கு வரணும்னு சொன்னா எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சு பிறந்திருக்கணும். கொடுத்து வச்சிருக்கணும். எந்த வாசலுக்கு? எந்த ஐயாவோட காமராஜர் ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னா வரணும்னா. அடேங்கப்பா இது நமக்குலாம் யாரு? யாரு? தாத்தாவா? தாத்தா. கிடையாது கிடையாது நமக்குலாம் குலதெய்வம் தாய். குலதெய்வம். ஆமோ ஆமையா. ஆமா. சரி அப்பேர்பட்ட காமராஜரை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி சரி. சிவகாமி அம்மாள் ஆமம்மா வாத்தியாரிடத்திலே ஒப்படைத்து விட்டு சரி. அப்ப வாத்தியார் யாரு? யார் ஐயா? வேலாயுதம் என்ற ஆசிரியரிடத்திலே ஆமோ ஆமம்மா ஏனா முதல் அக்கண்ணா வரை சரி ஏனா முதல் இக்கண்ணா வரை இக்கண்ணா வரை எப்படி படித்து வருகிறாரானா எப்படி அம்மா படித்து வருகின்ற ஏனா வண்ணா ஈராயி அண்ணா பூவண்ணா ஏனா ஆமோ ஓ நாயனா இப்படி கேனா முதல் இக்கண்ணா வரை படித்து வருகிறார் காமராஜர். காமராஜர் ஐயா படித்து வரக்கூடிய நேரத்திலே படித்து வரக்கூடிய வேளையிலே வரக்கூடிய நேரத்திலே தகப்பனாகப்பட்ட சரி பிள்ளைகள் படித்ததெல்லாம் போதும் 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 படிச்சதெல்லாம் போதும்பா நீங்க இனிமேட்டு ஆடலாம் சரி என்று சொல்லி காமராஜருடைய படிப்பு ஆமோ ஆமாமா 6ஆம் வகுப்பிலே நின்றதாம். ஐயோ கால கொடுமை இதுதான் தாய். எல்லாரையும் படிக்க வைக்க மேத போட நிறுத்திருக்காரு பாத்தியா படிப்பு 6ஆம் வகுப்பிலே நின்றது. சரி உடனே பார்த்தால் தாயாகப்பட்ட சிவகாமி அம்மா சிவகாமி அம்மா அம்மாளிடத்திலே மாமா யாரு? யாரம்மா? கருப்பையா நாடார் திருவனந்தபுரத்துல சரி ஒரு துணி கடை வச்சிருந்தாரு. சரி அப்ப அவர் கடைக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி காமராஜர் எங்கே வருகிறாரானா எங்கேயம்மா வருகின்றார் அங்கே இருந்து பயணமாயே எங்கே ஏறி வரா காமராஜர் விருதுநகர் அங்கிடந்து திருவனந்தபுரத்திற்கே வருகிறார். திருவனந்தபுரத்திற்கே வருகின்றார். தாய் மாமாவாகப்பட்ட கருப்பையா நாடார் துணி கடை வச்சிருக்காரு. சரி அங்க போய் சிறிது காலம் வேலை பார்ப்போம் ஆமோ ஆமாம்மா அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கிறது மட்டும் இல்லாம என்ன செய்கின்றார்? அடிக்கடி அவர் சொந்த ஊரான விருதுபட்டிக்கு
வந்து போவது உண்டா? நம்ம கண்டிப்பா சொந்த ஊருக்கு போகாம இருக்க முடியுமா? எதுக்காக? எதற்காக தாய்? நாட்டுப்பற்று. ஓ நாட்டுப்பற்று. அரசியல் மேல அதிக ஆர்வம் கொண்டதால. ஓ தேசப்பற்று உள்ள காரணத்தினால. அதனால தொழில சரி. அதனால கவனத்தை செலுத்த முடியல. ஆமா பரவாயில்லை, நாட்டுப்பற்று இருந்துச்சுன்னு சொன்னாலே தொழில் எப்படி தாய் இந்த கவனத்தை செலுத்த முடியும்? சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளைய தினத்தில் ஒரு நாளைய வேளையிலே காமராஜர் ஆமையோ அந்த திருவனந்தபுரம் மதியிலே